Hello all, good morning. December 21க்கான current affairs பார்க்கலாம். தமிழ்நாடு is a top performer in LEADS 2023. இந்த LEADS ஓட full form என்னன்னா logistic is across different states. இதிலே தெரியும் logistic different stateக்கு நடுவில் கொண்டு வரதுல தமிழ்நாடு தான் வந்து டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தமிழ்நாடு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரெண்டு என்னன்னு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் வந்துட்டு நிறைய கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். MMLP என்னன்னு கேட்டால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் வந்துட்டு நிறைய கொண்டு வந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தென் சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு. நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு கிடைச்சிருக்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தோம். இதை எழுதினவங்க பேர் என்ன? எழுத்தாளர் தேவி பாரதி. ஸோ எழுத்தாளர் தேவி பாரதி எழுதிய சாகித்ய எழுதிய நீர்வழிப்படுவோம் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எழுத்தாளர் தேவி பாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகரன். இவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் பள்ளி கல்வித்துறையில் இருக்குல்ல, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை, அதில் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவர் 40 வருஷத்துக்கு மேலே தமிழ் எழுத்து துறையில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவரோட 3வது நாவல். சாகித்ய அகாடமி அவார்டுக்கு மொத்தம் தமிழ் மொழியிலிருந்து 15 நாவல்கள் வந்து இறுதி சுற்றில் பரிசீலனைக்கு போயிருந்தது. இதில் இந்த நீர்வழிப்படுவோமுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த சாகித்ய அகாடமி அவார்டு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா 23 இந்தியன் லாங்குவேஜஸ்க்கும் தென் இங்கிலீஷில் எழுதின ஒரு இதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிலம் மற்றும் 23 இந்திய மொழிக்காக இது அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் கிடைக்கும்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்பாளிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 லட்சத்திற்கான காசோலை, ஷால்வை, செப்பு பட்டயம் அடங்கிய சாகித்ய அகாடமி விருது இது எல்லாமே கிடைக்கும். சரிங்க, இந்த நீர்வழிப்படுவும் வந்துட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கொங்கு ரீஜனில் ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, குடி நாவிதர் அவங்க பேர். இவங்க வந்து முடித்திருத்தும் தொழில் செய்வாங்க இல்லையா, அந்த தொழிலாளர்கள், அவங்கள பற்றிய நாவல் தான் இது சொல்லுது. ஸோ தனி மனிதன் ஒருவன் அந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்தவங்க வந்துட்டு எவ்வாறு இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்றத்தாழ்வோடு அவங்களோட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த நாவலோட தலைப்பு. இந்த வார்த்தையை அவங்க எங்கேருந்து எடுத்திருக்காங்க எழுத்தாளர் தேவி பாரதி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூர்லேருந்து இந்த இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு மேகசின் கூட ரன் பண்ணிகிட்ருக்காங்கங்க. 20 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேகசின் பேர் காலச்சுவடு. தென் லோக்சபாவில் இப்போ பார்லிமெண்ட் நடந்துட்டுருக்கு, நிறைய பில் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு டெலிகாம் பில் வந்துட்டு பாஸ் ஆகிருக்கு 2023க்கான ஒரு டெலிகாம் பில். இது வந்துட்டு 138 வயதுடைய டெலிகிராஃப் ஆக்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ டெலிகாம் பில் இஸ் ரீப்ளேசிங் டெலிகிராஃப் ஆக்ட். சரி, இதில் என்னெல்லாம் வந்து முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் டைம்லேயும் ஒரு எமர்ஜென்சி டைம்லேயும் டெலிகம்யூனிகேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கோ கீழே வந்துடும். அவங்க அதை நிறுத்தி வைக்கலாம், இல்லை அப்போதைக்கு வந்துட்டு இதை தான் இப்போ ஒளிபரப்பணும், இதெல்லாம் ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லலாம். ஸோ டிசாஸ்டர் மற்றும் எமர்ஜென்சி பீரியடில் வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன் கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். தென் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கூடிய பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. தென் ஒட்டு கேட்பவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஒட்டு கேட்டாங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனை அவங்களுக்கும் வந்துட்டு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. தென் ப்ரிசன் கொடுத்துருக்காங்க. அது போக தவறான தகவல்கள் பரப்புகிறாங்க இல்லையா, ஃபேக் நியூஸ், அவங்களுக்கும் தண்டனை. இந்த விவரங்கள்லாம் இந்த பில்லில் இருக்குது. தென் சாகித்ய அகாடமி வந்துட்டு ஆங்கிலத்திற்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஆங்கிலத்துக்கு யார் கிடச்சிருக்குன்னா பட் நியூஸ் பேப்பரில் எல்லா மொழிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் மொழிகளுக்கான மலையாளம், ஹிந்தி கொடுத்துருக்காங்க. தென் கன்னடம் கொடுத்துருக்காங்க, தெலுங்கு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்க்கு யாருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கிலீஷில் வந்துட்டு நீலும் சரண் கவுர் எழுதிய ரெக்கம் என் ராகா ஜானகி அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு கிடைச்சிருக்கு. தென் எடிட்டோரியல் பேஜில் வந்துட்டு இன்றைக்கி நிறைய விஷயம் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு எடிட்டோரியல் இருக்குங்க. அவுட்கம்ஸ் ஆஃப் COP28 கிளைமேட் சமிட். இது எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக துபாயில் நடந்தது. இதோட அவுட்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதை யாருங்க முக்கியமாக நடத்தினா, இதுக்கு தலைமை பொறுப்பை யார் ஏற்று நடத்தினானா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இவங்க தான் தலைமை, இவங்களுக்கு கீழே தான் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதில் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு தடவை இருந்தால் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இது வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு
இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம படிச்சுக்கணும். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை பற்றி பேசியிருக்காங்க, குளோபல் ஸ்டாக் ஸ்டேக்கை பற்றி பேசியிருக்காங்க, தென் க்ரீன் ஃபினான்ஸை பற்றி பேசியிருக்காங்க, தென் இது எல்லாத்துலேயுமே இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குது இதை பற்றி பேசியிருக்காங்க. தென் இது எல்லாத்துலேயுமே இருந்தே இந்த COP28 எதெல்லாம் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு ஹிந்து இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் ஈட் ரைட் கேம்பெயின், இந்த ஈட் ரைட் இந்தியா இந்த கேம்பெயின் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படிங்கிற அங்கீகாரம் தமிழ்நாட்டில் ஒரு 6 ஸ்டேஷன் கிடச்சிருக்குங்க தான் நியூஸு. நம்ம இந்த ஈட் ரைட் இந்தியா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது தான் இந்த ஈட் ரைட் இந்தியா. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ டிரான்ஸ்ஃபேட் உள்ள அதிகமான உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒபிசிட்டிலையும் சரி ஹெல்த்லேயும் சரி நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த கொண்டு வந்த இந்த கேம்பெயின் தான். இது வந்து 2008 இது கொண்டு வந்திருந்தாங்க. இதன்படி ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த இடத்துல அந்த ஸ்டாலில் கிடைக்கிற உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டே சர்டிஃபை பண்ணுறாங்க. இப்போது இந்த ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படிங்கிற அங்கீகாரம் தமிழ்நாட்டில் ஒரு 6 ஸ்டேஷனுக்கு கிடச்சிருக்கு. தென் விளையாட்டு வீரர்களுக்கான இந்தியாவோட மிக உயரிய விருதான அர்ஜுனா மற்றும் கேல் ரத்னா விருதுகள் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனா விருதுகள் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 26 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் அனௌன்ஸ் பண்ணனா, மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2023 ஆண்டுக்கான இந்த தேசிய விளையாட்டு விருதுகளை யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பாப்புலரான ஃபிகர்னால் 2 பேர் இருக்காங்க. அர்ஜுனா விருது வந்துட்டு முகமது ஷமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாரி, நான் சஷின்னு எழுதியிருக்கேன், முகமது ஷமி. இவர் இந்திய கிரிக்கெட் வீரர். இவர் வந்து ரீசெண்டாக இப்போ வேர்ல்டு கப் நடந்ததில் இந்தியாவில் தான் நடந்தது. அதில் 24 விக்கெட்டுகள் வீழ்த்தி அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருந்தார். இது அவரோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட். இவர் விளையாட்டு துறையில் வந்து இவர் அளித்த பங்களிப்பின் காரணமாக இவருக்கு அர்ஜுனா விருதுக்கு வந்துட்டு இவர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். பரிந்துரையிலே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தென் விஷாலி, இவங்களையும் தெரியும். இந்தியாவோட விமன் கேட்டகரியில் ரீசெண்டாக கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் ஃபீமேல் ஜெண்டரில் கிராண்ட் மாஸ்டர் வாங்கின 3வது நபர் இவர். இவருக்கும் வந்துட்டு அர்ஜுனா விருது கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு யாரோட சகோதரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கின பிரக்ஞானந்தா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சகோதரி. தென் வில்வித்தையில் உள்ளவங்க, படகுத்துறையில் உள்ளவங்க, இது மாதிரி 26 பேருக்கு வந்துட்டு அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. தென் கேல் ரத்னா அவார்டும் கொடுத்துருக்காங்க. தென் துரோணாச்சாரியா அவார்டு, இது இவங்க யார் அப்படின்னா பயிற்சியாளர்களுக்கு வந்துட்டு இந்த துரோணாச்சாரியா அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதுவும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. துரோணாச்சாரியாரில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஃபோட அதோட கோச் வந்து ஜக்ரீத் சிங் அவங்க வாங்கியிருக்காங்க. பாஸ்கரன் கோச் வந்து கபடிக்காக வாங்கியிருக்காங்க. ஜெயந்த் குமார் புஷிலால் இவங்க டேபிள் டென்னிஸ்க்காக வாங்கியிருக்காங்க. தென் இன்னொருத்தவங்க வந்துட்டு வாழ்நாள் சாதனைக்கால தயான் சந்த் விருது. இந்த தயான் சந்த் விருது வந்து மஞ்சுவா கன்வர் பேட்மிண்டனுக்காகவும், வினோத்குமார் சர்மா ஹாக்கிக்காகவும், கவிதா செல்வராஜ் கபடிக்காகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளாங்க. இந்த தேர்வு செய்யப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஜனவரி 9 குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் வந்து பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்படுவாங்க. இப்போ இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது தயான் சந்த் விருது இருக்கு இல்லையா, இந்த விருதை பற்றி நீங்கள் ஒரு தடவை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேர்டில் வர இந்த தயான் சந்த் அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை வந்துட்டு கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 நாட்களில் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புது திரிபுக்கு பேர் என்னங்க, நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், JN.1. இந்த JN.1 தொற்று தான் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, பரவிட்டு வருது, புது தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய சுகாதார அமைச்சரகமும் அமைச்சரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மீண்டும் கொரோனா தொற்று பரவி வருவதை கண்டு வந்துட்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனம் வேண்டும், பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட ஃப்ளட்டு தான். தென் தமிழகம் முழுவதும் வந்துட்டு ஃப்ளட் வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ளட்டிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக உள்ள அந்த நலத்திட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக மத்திய குழு வந்துட்டு நெல்லை மற்றும் தூத்துக்குடி பகுதிக்கு வந்துட்டு அதை ஆய்வு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக எடிட்டோரியல் பேஜில் இன்னொரு எடிட்டோரியல் பேஜும் இருக்குங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வாட் காசஸ் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா, அதாவது இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல இந்தியாவில், இது எது காஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஹிந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிமாண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் காஸ் பண்ணுதா, சப்ளை காஸ் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இதோட லாஸ்ட்டு அந்த அவுட்கம் மட்டும் லாஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களே, இந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு லாஸ்ட் கொடுத்துருப்பாங்களா, அதை மட்டும் சொல்கிறேன். மோஸ்ட்லி இது வந்துட்டு எதில் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, COVID-19 இருக்கு இல்லையா, அந்த டைம்லையும் போஸ்ட் COVID-19லையும் வந்துட்டு எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத டேட்டா வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டது வந்துட்டு RBI தான். ஸோ இதில் வந்துட்டு டிமாண்ட் சைட் ஃபேக்டர் வந்துட்டு கோவிட் டைமில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் கொடுக்குறதுல கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. பட் டிமாண்ட் சைட் ஃபேக்டர் போஸ்ட் கோவிடில் வந்துட்டு இன்ஃப்ளேஷனை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிமாண்ட் ஃபேக்டர் வந்துட்டு 31% ஆஃப் இன்ஃப்ளேஷனுக்கு காரணமாக இருக்கிறது இந்த டிமாண்ட் ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜனவரி 3 வந்துட்டு சென்னையில் புத்தக கண்காட்சி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இங்கே புத்தகங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய குப்பைகள் இருக்குது, நிறைய குப்பைகளை வந்து நாங்கள் தூர்வாரி இருக்கோம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து நம்ம போடுற பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் தான். நேற்று பார்த்துருந்தோம் நெகிழியில் எந்த மாதிரி மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணி எழுதணும். இவ்வளோ வந்துட்டு நெகிழி வேஸ்டேஜ் இருந்தது, இதுவும் வந்து ஃப்ளட்டுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி எழுதணும். தென் தமிழ் ஹிந்துவில் வந்துட்டு இன்றைக்கி கொடுத்துருக்க ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்புகளும் சவால்களும், இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிற வாய்ப்புகளும் சவால்களும், வேலை வாய்ப்பு இல்லைங்க, வரும் வாய்ப்புகளும் சவால்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரி வளர்ச்சி இருக்குது, தென் ஜிடிபியோட வளர்ச்சி காரணங்கள், நம்மளோட மக்கள் தொகை கட்டமைப்பு வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்குது இல்லையா. ஸோ நம்ம தான் இப்போ வந்து வேர்ல்டு நம்பர் 1 இருக்கோம். ஸோ சாதகமான மக்கள் தொகை கட்டமைப்பு எப்படி இருக்குது, தென் அரசின் பொறுப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களே கரெக்டாக நிறைய ஹெட்டிங்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இதை வந்து இப்படியே வந்து ஒரு 15 மார்க்ஸ் எழுதுனா கூட நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அவ்வளோ டேட்டா இருக்குது, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் இன்னொன்று வந்துட்டு ஒரு ரியல் டைம் கொஸ்டின் மாதிரி ஒன்று இருக்குது. திட்டம் போடுவதனால் மட்டுமே வந்து பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா, அதாவது பிரச்சனைகள்லாம் அரசின் பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்துட்டு டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க. புதிய திட்டம் என்னென்னு சொல்கிறது, குறை கேட்பதோட பயன் என்ன, பணிச்சுமை எவ்வாறு அதிகரிக்கிறது. இப்போது நம்ம நிறைய குறை தீர்ப்பு திட்டங்கள் பார்த்தோம். மக்களோட குறை தீர்ப்பு திட்டங்கள், இப்போ மக்களுடன் முதல்வர், இந்த மாதிரி நிறைய ஸ்கீமெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. திட்டம் போடுவதனாலே பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல் பேஜ் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கும்போது இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.